என்னங்க கோவா போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிரிஜியோ. நான் வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம், நான் அவ்வளோ கான்ஃபிடன்ஸா இருக்கேங்க. ஏன்னா கோவாவில் முதல் அக்கு வரை அக்கக்கா பிச்சு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். என்ன தம்பி ரொம்ப கான்பிடண்டா பேசுறீங்களேன்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, 2 வாரம் இல்ல, சொலையா 40 நாள் நான் கோவால தங்கி இருக்கேன். ஸோ லைட்டா என்ன இருக்கு என்னென்ன இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறவங்களுக்காகவும் சரி, இல்ல நிறைய டைம் போனவங்களுக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ செக்மெண்ட் எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, கோவால என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எங்க பண்ணலாம், எப்ப பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த 5வது விஷயம் தான் ரொம்ப முக்கியம். என்னெல்லாம் பண்ணக்கூடாது இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல் டீடைலா இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேங்க. கோவா பொறுத்த வரைக்கும் உங்க மைண்டுக்கு கோவா அப்படின்னு சொன்னாலே உங்க மைண்டுக்கு வர்றது பாத்தீங்கன்னா பப்பு, பார்ட்டி, பீச்சஸ் அப்படின்னு நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஆனா நீங்க முதல் டைம் கோவாக்கு போற ஆளா இருந்தா நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். சொன்ன அவுட்லைன் வேற, இந்த அவுட்லைன் வேற. கோவா மொத்தமா நீங்க 3 பார்ட்டா பிரிச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்த் சைட் ஆஃப் கோவா, இன்னொன்னு சவுத் சைட் ஆஃப் கோவா, இன்னொன்னு மிடில் லேண்டுங்க. இதைத்தான் நம்ம கோவா 3ஆ பிரிச்சு வச்சுக்குவோம். இதே நீங்க நார்த் போனா என்ன பண்ணலாம், சவுத் போனா என்ன பண்ணலாம், நார்த்துக்கும் சவுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். நார்த் கோவா பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாத்தீங்கன்னா பீச். கோவானாலே ஃபுல்லா பீச் தான். நார்த் கோவால ஃபுல்லா பீச், பார்ட்டி, ஃபாரினர்ஸ், கேம்பிளிங், வாட்டர் ஸ்போர்ட் அப்படியே தெளிச்சு விட்டா மாதிரி அவ்வளோ அருமையா, அவ்வளோ வைபா. எந்த நேரம் பாத்தீங்கன்னா ஜிங்கு ஜிங்கு டும்மு டும்மு டும்னு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க நைட்டு ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில 5, 6 அப்படியே பார்ட்டி போய்கிட்டே இருக்கும், பார்ட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சொல்ல போனா ஒரு பார்ட்டி ஹப் தான் நார்த் சைடுங்க. அப்படியே நீங்க சவுத் சைடு வந்தீங்கன்னா அப்படியே பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கும். நாங்க இல்லைன்னு சொல்ல, பார்ட்டிஸ் இருக்கும், பப்ஸ் இருக்கும். ஆனா அதுக்கேத்தாப்புல மன சாந்தி இருக்கும். அது யாருன்னு கேட்காதீங்க, இன்னர் பீஸ் இருக்கும். அவ்வளோ கிரீனரியா, அவ்வளோ சூப்பரா, அப்படி என்ன ஒரு 90s 80s கோவாக்குள்ள போனா எப்படி இருக்கும் ஒரு ஃபீலு, அங்க இருக்க மக்கள் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும், கான்ட்ராக்டா இருக்குங்க. நார்த் நீங்க போன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். பப்பு, பார்ட்டி, கேம்பிளிங், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கெசினோ, அது ஜெட்டு ஸ்போர்ட் அப்படின்னு அப்படியே தெளிச்சு விட்டுக்கிட்டே இருப்பா. அதே நீங்க கொஞ்சம் இறங்கி சவுத்து வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை பச்சே இருக்குங்க. போயிட்டு நிம்மதியா அப்படி இடத்துல உட்காந்துட்டு அந்த அழகான இடத்த ரசிச்சுட்டு நிம்மதியா வைப் பண்ணிக்கிட்டு அப்படி இதுதான் பாத்தீங்கன்னா சவுத். அதுவும் இல்லாம சவுத்துல வந்து வாட்டர் ஃபால்ஸ் எக்கச்சக்கமா தெளிச்சு கிடக்கு, ஹிடன் ட்ரையல்ஸ் நிறைய கிடக்கு. ஸோ இந்த கிரீன் விரும்புற ஆளா இருந்தா சவுத் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணலாம். பீஸ் விரும்புற ஆளா இருந்தாலும் சவுத் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனா அதுவே நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்டிஸ் தான்ப்பா நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கண்ண மூடி நீங்கள் போக வேண்டிய இடம் தான் நார்த் கோவாங்க. சோ இதுல நீங்க பிக்ஸ் பண்ணிக்கங்க, நீங்க வந்து எந்த ஜானரை சேர்ந்தவங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வைப் தான் பண்ண போறேன், ஃபாரினர்ஸ் கூட வைப் பண்ண போறேன், அப்புறம் வந்து பார்ட்டி, பப், நைட்டு ஃபுல்லா நான் தூங்காம அப்படியே என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நார்த் இஸ் ஃபார் யூங்க. அப்படியே இந்த சைடு வாங்க, எனக்கு ரொம்ப காமா இருக்கணும், கோவாவோட டச் இருக்கணும், பார்ட்டி இருக்கணும், வைபும் இருக்கணும், பீச்சும் இருக்கணும், பீஸ்ஃபுல்லாவும் இருக்கணும், அதையும் தாண்டி ரொம்ப கிரௌடடா இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க போவீங்கன்னா சவுத். ஸோ த டிசிஷன் இஸ் யுவர்ஸ். நீங்க எங்க போகணும் என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்க. இதுக்கு இடையில அந்த மெயின்லேண்டு, மிட்லாண்டு சொல்லிருவேன். அங்க பாத்தீங்கன்னா பஞ்சும், வாஸ்கோ, போண்டா அந்த மாதிரி இடங்கள் நிறைய இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ஸ், முக்கியமான அந்த ஆபீசஸ், அப்ப அந்த ஹை கோர்ட்ஸ் இந்த மிட்லாண்ட்ல வந்து அமைஞ்சிருக்குங்க. சோ இங்க யாரும் பெருசா போய் யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. பட் அங்கேயும் நிறைய ஹிடன் ஸ்பாட்ஸ் இருக்குங்க, செம்ம சூப்பரா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்டான என்ன பண்ணலாம், கோவா போனா என்ன பண்ணலாம், போயிட்டு நீங்க வந்து குறைஞ்ச விலையில சரக்கு அடிக்கலாங்க. அதான் முக்கியமான ரீசன். அதையும் தாண்டி பீச் செம வாரையா இருக்குங்க. நார்த் சைடு பாத்தீங்கன்னா ட்ரிகோலா பீச்ல ஆரம்பிச்சு அகுண்டா பீச் வரைக்கும் வரிசைக்கு பப்பா கட்டி வச்சிருப்பாங்க. அங்கேயே பக்கத்துல எம்ஆர்பியும் இருக்கும். குறைந்த விலையில் சாதனம் கிடைக்கும், வாங்கி நீங்க வந்து மது அருந்தி கொள்ளலாம். ஆனா நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன் என் சேனல்ல. பட் எல்லாரும் போறது, முக்கியமா போறது அந்த விஷயத்துக்காண்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா பப்பு எல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா நிறைஞ்சு இருக்கும். வாங்க வாங்க வாங்க, போங்க 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 அப்படின்னு சொல்லி வரிசைக்கு பப்பு தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பப்பு, பாரு. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கேற்ற பிரைஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க நார்மலா எம்ஆர்பியில வாங்கி ட்ரிங்க் பண்றதுக்கும் அங்கே போய் நீங்க வந்து சரக்கு அடிச்சு சாப்பிட்றதுக்குமே பிரைஸ் வந்து ஹெக்டிக்கா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, ஒரு பியர் வந்து நீங்க வந்து நார்மலா ஒரு பைண்டா, ஆமா அந்த சின்னமா இருக்கும் பாத்தீங்களா, அதை வாங்குறீங்க வெளியே வந்து 65 ரூபா. ஒரு கிங்ஃபிஷர் பிரீமியம் வந்து 65 ரூபா. இதே நீங்க வந்து
அந்த பார்ல போய் வாங்கினா 165 ரூபா 145 ரூபா அந்த மாதிரி பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்துடும். ஸோ இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த பப் அண்ட் பார்ஸுக்கு அதிக இன்கம் கொண்டு வரனால ரேட் எப்போதுமே இங்க அதிகமா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கோ இருக்கு, பப் இருக்கு, கிளப்பிங், டான்ஸ் கிளப்பிங் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. ஸோ நீங்க கோவா போனீங்கன்னா சரக்கு அடிக்கலாம், நல்லா சுத்தி பார்க்கலாம், அது மாதிரி நிறைய காசு தான், நிறைய காசு செலவு பண்ணலாம். அப்புறம் நம்ம தமிழில் இந்த கோவா படம் இருக்கு பாத்தீங்களா, என்ன படம் பேரே கோவா தானா, படம் பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த படம் மாதிரி நீங்க ஃபாரினர்ஸை பார்க்கலாம். ஆனா கம்பேரிட்டிவா கோவிடுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிகமான ஃபாரினர்ஸ் வந்துட்டு இருந்தாங்களா. இப்ப இந்த கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன்ஸ் தான். அதுவும் மெயின்லி பாத்தீங்கன்னா டெல்லிக்காரங்க, பூனேக்காரங்க, மகாராஷ்டிரால இருக்க அந்த பூனே, மும்பைல இருந்து ஆளுங்க நிறைய வராங்க. ஏன்னா அவங்களுக்கு பக்கம், அதனால அவங்க ஈஸியா ஆக்சசபிளா இருக்கனால நிறைய வந்து குமிச்சிடுறாங்க. ஸோ ஃபாரினர்ஸின் எண்ணிக்கை வந்து அந்த ப்ரீடாமினண்டா குறைஞ்சிருச்சுங்க, முன்ன மாதிரி கிடையாது. பட் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்காங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு அப்படியே போக போக சொல்றேன். கோவால இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கசினோ இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க தமிழ்நாட்டுல, கேரளா அந்த சைடு எங்கேயுமே நான் கசினோ இருந்து நான் பார்த்ததே இல்லை. கோவால கசினோ இருக்கு. சாண்டா மோனிகா ஜெட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க நம்ம கோவால. அதாவது இந்த போர்ச்சுகீஸ்கள் வந்து கட்டி கொடுத்தது, போர்ச்சுகீஸ் தானே, ஆமா, அவங்க வந்து கட்டி கொடுத்தது. ஸோ கசினோவை கட்டி கொடுக்கல, அந்த மொத்த கோவாவில் நிறைய இடங்கள் அவங்க ஆக்குபை பண்ணி நிறைய பில்டிங் எல்லாம் கட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை சொல்ல வரேன். அதுல சாண்டா மோனிகா ஜெட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த சைடு நீங்க போயிட்டீங்கனாலே அந்த ரிவரை ஒட்டியே பாத்தீங்கன்னா நிறைய கசினோ இருக்கும். அதாவது இந்த கேம்பிளிங் பண்ணுவாங்களோ, ரோலெட், அப்புறம் இந்த கார்டு போட்டு விளையாடுறது, அந்த மாதிரி சமாச்சாரங்கள் நிறைய இருக்கு. ஸோ விருப்பம் இருக்கவங்க போய்க்கங்க. காசு இல்லாதவங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. உள்ள போனோமா பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஆடினீங்கன்னா மொத்த சொத்தி நம்ம எழுதிட்டு வர்ற மாதிரி வாய்ப்புகளுக்கு நீங்க தள்ளப்பட்டுருவீங்க. அதனால ஜாக்கிரதையா இருக்கு. இதெல்லாம் டிஸ்க்ளைமர்ஸ், இது நம்ம சேனல்ல நீங்க பண்ணுங்கன்னு நாங்க என்னைக்கும் ப்ரொமோட் பண்ணவே மாட்டேன். இதே உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நாசமா போனா நாசமா போய்க்கங்க, நல்லா இருக்கும்னா நல்லா இருந்துக்குங்க. அப்புறம் நார்த் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அந்த க்ரூஸ், அதாவது இந்த பெரிய கப்பல் இருக்கும், அதுல அப்படியே உங்களை அழைச்சிட்டு போய் அந்த கடல் கரை, அந்த ரிவர் கரை எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு சுத்தி காமிப்பாங்க. சுத்தி காமிச்சு அங்கேயே உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. ஸோ அது வந்து இந்த க்ரூஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்கு இந்த நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா. சவுத் சைட்ல க்ரூஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதே ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்த்ல தான் அந்த க்ரூஸோட இது அதிகமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா முக்காவாசி பாத்தீங்கன்னா அந்த கயாக்கிங் விட்டுட்டு மற்ற எல்லாமே ப்ரீடாமினண்டா இருக்குது பாத்தீங்கன்னா நார்த் சைடு தாங்க. சவுத்துல வந்து கயாக்கிங் கொஞ்சம் ஃபேமஸ். ஆனா நார்த்னு வந்துட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ஸ்போர்ட் இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து இந்த பனானா ரைடு, அப்புறம் வந்து இந்த பம்பர் ரைடு, அப்புறம் ஸ்கியூபா டைவிங்கு, ஸ்னார்க்லிங்கு, பேராசைலிங்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நார்த் கோவால இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 2வது செக்மெண்ட்டுக்கு உள்ள போயிருவாங்க. எப்படி பண்ணலாம், எப்படி வேண்டி பண்ணலாம். நம்ம இவர் சொல்லுவாரு பாத்தீங்களா, ஒரு ஐபிஎஸ் ஒருத்தர் இருக்காரு, சொல்லுவார்ல, காலையில என்ன சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம். அது மாதிரி நீங்க வந்து எப்படி விளையாடி பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு டூர் பேக்கேஜோ இல்ல ஏதோ ஒரு பேக்கேஜிங், ஏதோ ஒரு கருமத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை இல்ல, 1க்கு 1000 தடவை ரிசர்ச் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அங்க இருக்க எல்லாருமே ஸ்கேமர்ஸ் தான். அதனால அவங்கள வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அந்த பார்ட்டுக்கு நான் லேட்டா வாரேன். அதை வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது வந்து ஒரு பெரிய கவலைக்கினமான இடங்க. இன்னொன்னு, எப்ப பண்ணலாம், 3வது செக்மெண்ட் வந்துருவோம். என்ன ப்ரோ எப்ப பண்ணலாம்னா, ஏன் எல்லா டைமும் இந்த பார்ட்டிஸ், இந்த கிளப்பிங், இந்த கசினோ, அப்புறம் இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்காதான்னு கேட்டீங்கன்னா, கோவாவை பொறுத்த வரைக்கும் மேஜர் சீசன்ஸ்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த சீசன்ஸ்ல மட்டும்தான் நீங்க வந்து சரியான விஷயத்த சரியான டைம்ல பண்ண முடியும். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவா பொறுத்த வரைக்கும் பீக் சீசன் ஒண்ணு இருக்கும், டவுன் சீசன் ஒண்ணு இருக்குங்க. பீக் சீசன் எப்பன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த செப்டம்பர், அக்டோபர், இந்த நவம்பர்ல ஆரம்பிச்சிடும். கரெக்டா அக்டோபர் விட்டு இந்த நவம்பர்ல ஆரம்பிச்சு ஜான், ஃபெப் வரைக்கும் செம்ம பீக்கா இருக்கும். முக்கியமா இந்த நியூ இயர் டைம், டிசம்பர் 20 ஆரம்பிச்சு இந்த ஜனவரி 3, 4, 5 வரைக்கும் ஐயோ மக்கள் அப்படியே அலை மோதி, கடல் அலையை விட்டு இவங்க மக்கள் அலை ரொம்ப அதிகமா இருக்குங்க உங்களுக்கு. அதுவும் நார்த் சைட்லாம் போயிட்டு இந்த பாகா பீச், கேலங்கட், ஆரம்பம்லாம் போயிட்டா நிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும், அந்த அளவுக்கு பீக்கா இருக்கும். ஏன்னா இதை சொல்றேன்னா, அந்த அளவுக்கு பீக்கா இருந்தா உங்களுக்கு எல்லாத்தோட ரேட்டும் அதிகமா இருக்குங்க. வண்டி ரெண்டலா இருக்கட்டும் சரி, நீங்க தங்குற ரூமா இருக்கட்டும் சரி, நீங்க வாங்குற பொருட்களா இருக்கட்டும் சரி, நீங்க வாங்குற ட்ரெஸ், எக்யூப்மெண்ட்ஸ், நகை, அந்த மாதிரி ஏதாவது லோக்கல் ஷாப்ல வாங்கும் போது ரேட்டு செம பீக்ல இருக்கும்.
ஸோ இது முக்கியமான பாயிண்ட், நீங்க எப்போ போகணும்னு முடிவு பண்றதுக்கு. இதை தாண்டி பீக்க முடிச்சிட்டிங்கன்னா நடுவுல ஒரு சீசன் வரும் பாத்தீங்களா, மான்சூன் சீசனுங்க. பாத்தீங்கன்னா இந்த மான்சூன் சீசன் வந்து கொஞ்சம் எப்படி கடுபடான ஒரு சீசன். ஏன்னா ப்ரீ மான்சூன், போஸ்ட் மான்சூன், மெயின் மான்சூன். நீங்க போறதா இருந்தா ப்ரீ மான்சூன் போங்க, இல்லாட்டி போஸ்ட் மான்சூன் போங்க. இந்த மெயின் மான்சூன் காலத்துல போயிட்டீங்கன்னா கோவாவை ரொம்ப கிரீனரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனா இந்த பப்பு பார்ட்டி எல்லாம் பெரிய பெரிய இடங்களை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா மழை பெஞ்சா எங்கிட்ட பார்ட்டி பண்றது, ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ்லாம் இங்க பார்ட்டி முக்கால்வாசி நடக்கும். அதனால என்ன பண்றது, ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லி பாதி இடத்த அடைச்சு வச்சிருவாங்க. இந்த அச்சோசி அடைச்சு வச்சிருவாங்க, சிவா வேலியை பாதி இடத்த அடைச்சு வச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்த வந்து அவங்க அடைச்சே வச்சிருவாங்க. ஸோ நீங்க வந்து இந்த பப்பு பார்ட்டிஸ் வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணி இந்த மான்சூன் டைம்ல போக முடியாது. ஆனா உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்கு, என்னால காசு போட்டு கோவா போக முடியும், எனக்கு வந்து இந்த பப்பு பார்ட்டி எல்லாம் தாண்டி எனக்கு கோவாவோட பச்சை கலர் கோவாவை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மான்சூன் ஆர் போஸ்ட் மான்சூன்ங்க போயிட்டு கண்ணை மூடி ஒரு ரைடு, அப்பா சாமி கண்ணை திறந்துட்டு ஒரு ரைடு போனீங்கன்னா சொர்க்கம் மாமா, சொர்க்கம். அவ்வளோ பச்சை பசேன்னு அழகா பியூட்டிஃபுல்லா. அதை என்னை வந்து எப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே எனக்கு தெரியலங்க. மழை அதிகமா பெய்யும், திடீர்னு வெயில் அடிப்பாப்புல, அப்படியே அந்த பீச்சுக்கு போனா ஒரு காத்து அடிக்கும் பாருங்க அந்த டைம்ல. ஐயோ 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 ஐயோ, பீச்சோட அழகுனா சவுத்து கீழே இறங்கி வாங்க, அந்த ரைடு இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நார்த்ல இருந்து நீங்க சவுத்து கோவாக்கு கீழே இறங்கி அந்த ரைடு வண்டி ஓட்டியோ இல்ல காரை ஓட்டியோ வரீங்க அந்த மான்சூன் டைம்ல, கண்ணு அப்படியே பளிச்சுன்னு பிரகாசமாயிரும். அந்த அளவுக்கு இருக்குங்க மான்சூனும் போஸ்ட் மான்சூனும். அதாவது டிரைவுக்கா இருந்தாலும் சரி, கிரீனரி விரும்புற ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏத்த டைம் பாத்தீங்கன்னா மான்சூன் டைம் தாங்க. இதை தாண்டி நம்மளுக்கு இன்னொரு சீசன் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க, வேலை பழக்கிற சம்மர் டைம். சம்மர் டைம்ல யாரும் பெருசா வந்து அந்த இடத்துல வந்து போக மாட்டாங்க. நம்ம ஆட்கள் பெருசா போக மாட்டாங்க. பட் ஃபாரினர்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த என்ன சொல்லுவீங்க, சன்பாத்து டேன் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்க கலரா இருக்காங்க, அதனால வந்து டேன் ஆறன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வராங்க. நீங்கள் என்னை மாதிரி கலராக ப்ரௌனா இருப்போம். ஸோ நம்ம எதுக்கு திரும்பி போய் கருத்துக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டு இந்த கலர் வர்றதுக்கே 2 மாசம் 3 மாசம் வீட்டுல உட்காந்து வெளியே போகாம ஏசியை போட்டு அதை தடவி இதை தடவி நம்ம ஊர் ஆட்கள்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஒரே நாள் 2 நாள் நீங்க போனீங்கன்னா இருக்கிற ஹியூமிடிக்கும் இருக்கிற வெயிலுக்கும் இந்த கலர்ல வந்துருவீங்க. என்னன்னு தெரியல, இந்த ஐபோன் காரணம்னால் இது கொஞ்சம் பிரகாசமாக தெரிகிறது. இல்லை என்றால் நான்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிறமான ஆள் தான். உங்களுக்கு இதுல கொஞ்சம் கலரா தாங்க தெரியுது. ஆனா எங்க வீட்டு கண்ணாடி பக்கத்துல இருக்கு, அதுல அந்த அளவுக்கு கலர் கிடையாது. ஸோ உங்களுக்கு சம்மர் சீசனே இந்த மாதிரி இருக்கும். சம்மர் சீசனே உங்களுக்கு பார்ட்டி வகைரா எல்லாமே இருக்கும். கொஞ்சம் கூட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆயிருங்க. ஏன்னா உங்களுக்கு இங்கே பீக் சீசன் இருக்கு, அதுக்கு முன்னாடி பீக் சீசனுக்கு முன்னாடியே நம்மால் இருக்கான், யாரு மான்சூன்காரன் இருக்கான். ஸோ இந்த சம்மர் வந்து பெருசாக எடிபடாது என்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டீட்டெயில் ஆட் பண்ணணும்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போய் நீங்கள் கமெண்ட்ல வந்து ஆட் பண்ணலாம். இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபுல் டீட்டெயில் வியூ தான் இந்த வீடியோ. அதனால எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி வைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குனால எடுத்துக்கோங்க. இன்னொன்று கேள்வி என்னன்னா, எங்க பண்ணலாம், எங்க வந்து இந்த மாதிரி பப்பா இருக்கட்டும், பார்ட்டியாக இருக்கட்டும், வாட்டர் ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிராவல் பண்றதா இருக்கட்டும், எங்க பண்ணலாம்? முக்கியமான கேள்விங்க. இந்த எங்க பண்ணலான்ற கேள்விக்கு நான் பர்சனலா வந்து ரியலைஸ் பண்ணி போய் சேர்ந்த இடம் பார்த்தீங்கன்னா பப்பு, பார்ட்டி, கேம்பிளிங். சொன்ன மாதிரி கேம்பிளிங் வந்து சாண்டா மோனிகா ஜெட்டி. நீங்க இங்க போயிட்டீங்கன்னா அங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லா இருப்பா. அப்படி அங்கே போயிட்டு உங்களுக்கு பிடித்த இடத்துக்கு நீங்க சேர்ந்து கொள்ளலாம். பப்பு பார்ட்டி பாத்தீங்கன்னா ஒரு சில பப் அண்ட் பார்ட்டிஸ் வந்து ஃப்ரீ என்ட்ரி இருக்கும், ஒரு சிலதுல நீங்க பே பண்ணி போற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த பப் அண்ட் பார்ட்டிஸ் பண்ற இடத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தலாஷான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனமா, தலாஷான்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. அவங்கதான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் பீக்ல, கோவால ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஆள் பீக் வருவாங்க. இப்ப தலாஷான்னு சொல்ற அந்த இடம் தான் பாத்தீங்கன்னா பீக்ல இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க என்ட்ரி காஸ்ட் கொடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அவங்களோட நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ தலாஷா வந்து நீங்க வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள், தனித்தனியா எங்கேயாவது பண்றாங்க அப்படின்னு போட்டுருச்சா தயவு செய்து கண்ணை மூடிட்டு அங்க போயிருங்க. இந்த டூர் பேக்கேஜ்ல போறேன், வாட்டர் ஸ்போர்ட்ஸ் டூர் பேக்கேஜ்ல போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க பண்ற பெரிய தப்பு அதுதான். இதை பத்தி தனியா ஒரு வீடியோ என் சேனல்ல நான் போட்டே வச்சிருக்கேன், வேணும்னா அந்த டீட்டெயிலை போய் பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏமாத்திரதான் இருக்கும். நீங்க வந்து
ஸ்போர்ட்ஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ட்ரஸ்டடான ஆள்கிட்ட தான் போகணும். நிறைய பேர் இங்க ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த ட்ரஸ்டடான ஆளை பத்தி நீங்க பிடிக்கணும், இல்ல உங்களுக்கு எதுவுமே தெரியாட்டி அதே சாண்டா மோனிகா ஜெட்டி இருக்கும் பாத்தீங்களா, அங்க போயிட்டு கவர்மெண்டோட கவுண்டர் தனியா இருக்குங்க, அங்கே போய் விசாரிங்க. அங்கே போய் விசாரிச்சா என்னென்ன ஸ்போர்ட்ஸுக்கு எவ்வளவு செலவாகும், எந்தெந்த ஸ்போர்ட்ஸுக்கு என்ட்ரி எவ்வளோ அப்படின்னு டீட்டெயில்டா சொல்லிடுவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஸ்கேம் 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 எல்லா இடத்துலயும் ஸ்கேம் தான் இங்க. அப்புறம் இல்ல ப்ரோ எனக்கு வந்து இந்த நைட் லைஃப், ஏன்னா முக்கால்வாசி எல்லாரும் போற நைட் லைஃபே சரக்கு தான். ஸோ எனக்கு நைட் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஆப்ஷன் எது சொல்லுவேன்னா, பேகத்தார்ல சப்போரா ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. வந்து என்னோட கடைசி 3-4 நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா சப்போரா ஸ்ட்ரீட்லயே வாழ்ந்துட்டேன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குங்க சப்போரா ஸ்ட்ரீட். இதுல என்ன ஹைலைட்னா 12 மணிக்கு தான் தலைவர் ஆரம்பிப்பான். 10:30க்கு எல்லா கடையும் திறப்பாங்க, லைட்டா திறப்பாங்க. ஒரு 11:30-12:30க்கு அபிஷியலா திறக்கிறது. திறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், எப்பா 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 என்ன இல்ல, சரகுக்கு சரகு இருக்குது, சைடிஸுக்கு சைடிஸ் இருக்குது, கண் குளிர்ச்சியா பாக்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதையும் தாண்டி விடிய விடிய பண்ணுவாங்க பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா, விடிய விடிய பண்ணுவாங்க, சூப்பரா பண்ணுவாங்க. அதுலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஷாப்ஸ் அங்க இருக்கும். அதாவது பார்ட்டி பண்ற இடம் தான் ஆக்சுவலா சொல்றது. அதுல நிறைய வெரைட்டி இருக்கும். அதுல வந்து எனக்கு ரொம்ப வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா, அதே ஸ்ட்ரீட்ல பேரு மறந்து போச்சு, சீக்கோன்னு சொல்லிட்டு இடம் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு இஸ்ரேலிஸ் திறந்த ஒரு சின்ன கெஃபே மாதிரி இருக்குங்க. ஐயோ அந்த படத்துல பாக்குற மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லா செம்ம டைனியா இருக்கும். பட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த நேரம் ஃபாரினர்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளவு கூட்டம், நிக்க கூட இடம் கிடையாதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டார்லிங்னு ஒரு இடம் இருக்கு. டார்லிங்லாம் போயிட்டோம்னா எந்த நேரமும் வந்து இந்தியன் மியூசிக்ல மெயின்லா வந்து கோவால பாலிவுட் மியூசிக் தான் ரன் ஆகும். ஸோ அந்த இடம் பாத்தீங்கன்னா எந்த நேரமும் சாங்கா அப்படியே போயிட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்காரு, ஆரம் பாருங்க. அதுதான் பாத்தீங்கன்னா அந்த லைன்லயே கொஞ்சம் வந்து லிக்கர்ஸா இருக்கட்டும் சரி, சாப்பாடா இருக்கட்டும் சரி, ஒரு அளவுக்கு நல்ல நாமினல் பிரைஸ்ல தருவாங்க. மற்ற இடம்லாம் பீட் ஹையராகவே இருக்கும். ஸோ கோவா போயிட்டாலே உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரொம்ப தாறுமாறா தான் போகுது, சாப்பாடு விஷயத்துலயும் சரி, கெஃபே விஷயத்துலயும் சரி. ஸோ அந்த சப்போரா ஸ்ட்ரீட்ல நீங்க வந்து ட்ரை பண்ணணும்னா அந்த ஆரம்பார்ல போயிட்டு உராக் அப்படின்னு சொல்லிட்டு குக்குமை மிக்ஸ் பண்ணி ஒரு மிளகா அப்படியே போட்டு கொடுப்பாங்க. இது ஒன்லி ஃபார் சரக்கடிக்கிற டீம்ஸ் தாங்க. இது வந்து ஆல்கஹாலிக் ட்ரிங்க், அதாவது கோவாவோட ஆல்கஹாலிக் ட்ரிங்க். உங்களுக்கு அதை அப்புறமாட்டிக்கு லேட்டரா நான் சொல்றேன். ஸோ இங்க போய் நீங்க இந்த மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, செமையா இருக்கும். என்ன ப்ரோ இவ்வளவு இதா சொல்றியே, உனக்கு என்ன குடிச்சிருக்கியான்னு கேட்டீங்கன்னா, என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் சரக்கு அடிச்சதே கிடையாது. இனிமே நான் அடிப்பனான்னு கூட எனக்கு தெரியாது. அடிக்க மாட்டேன்ற ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நாம ஸ்போர்ட்ஸ் பர்சன், அதனால வந்து அப்பையில இருந்தே பழகிடுச்சு. அது இல்லாம எங்க வீட்டுல எல்லாம் தெரிந்து விட்டா இப்படியே சட்டையை தூக்கி இப்படியே போட்டு அறுத்து போட்டு என் மவனே இல்லைன்றுவாங்க. ஸோ அந்த காரணத்தினாலும் ஹெல்த் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கும் காரணத்தினாலும் நான் இன்னும் அந்த சரக்கு சைட்லாம் போறது இல்லைங்க. ட்ரிங்கிங் இஸ் ஆல்கஹால் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. ஓகேவாங்க, அதையும் சொல்லிட்டேன். ஸோ அங்கே வந்து ட்ரை பண்ற ஆளா இருந்தா நீங்க போய் அங்கே போயிட்டு அந்த உராக்குல குக்கும் போட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு கிடுகிடுன்னு கிண்டி அப்படி கையில தருவாங்க. அதை குடிச்சு அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் அதே சப்பாரா ஸ்ட்ரீட்ல நீங்க வந்து மோமோஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க. நான் ஏன்டா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போறேன்னு கேட்பீங்க. சப்போரா ஸ்ட்ரீட்ல அந்த ஆரம்பார் பக்கத்திலே, அந்த ஆரம்பார் பக்கத்தே ரைட் சைடு இருக்கும். அந்த ஆரம்பார் பக்கத்திலே ஒரு நேபாளி ஆண்டி வந்து மோமோஸ் வந்து விற்பாங்க. நேபாளி ஆண்டியா இல்ல வந்து நார்த் ஈஸ்ட் ஆண்டியான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க வந்து நேபாள் நம்ம தான் சொன்னாங்க. ஸோ அவங்க சிக்கன் மோமோஸ் விற்பாங்க. அப்பா செம்ம ஜூஸியா இருக்கும். நான் வந்து டார்ஜிலிங் போய் கூட நான் வந்து மோமோஸ் சாப்பிட்டேன், சிக்கிம் போயிட்டு மோமோஸ் சாப்பிட்டேன், அசாம்ல மோமோஸ் சாப்பிட்டேன், மேகாலயால மோமோஸ் சாப்பிடல. இங்கெல்லாம் போய் நான் மோமோஸ் சாப்பிட்டேன். ஆனா எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோமோஸ்னா ஆரம்பாரு பக்கத்துல இருக்க நம்ம அந்த நேபாளி அக்காவோட மோமோஸ். ஏங்க அந்த மோமோஸ் அப்படி எடுத்து அப்படி வாயில போட்டு அது ஒட்டஞ்சு அந்த சிக்கனோட ஜூஸ் இறங்கவும் பாருங்க. அப்பா ஆக்சுவலி ஆமா ஃபுட்டி. ஸோ இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரேட்டும் அதுக்கேத்தாப்புல கூட தான் இருக்கும். 150 120 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு இந்த படிப்பவும் படிக்குமே நிறைய பேர் மேகி அது இது நிறைய வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க வாங்கி சாப்பிட்டுக்குங்க. ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம டேஸ்ட் குட்டா இருக்கும். இல்ல நான் வந்து அதையும் தாண்டி சப்பாரா ஸ்ட்ரீட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல அப்படியே நேரா போங்க. சீக்கோன்னு சொல்ற இடம் வரும்.
அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம இஸ்ரேலை சேர்ந்த இன்னொரு அண்ணன் இருக்கா. அப்படி அவரு கடை இருக்கும். அந்த கடை பேர் வந்து சப்போரா ஹப்புன்னு சொல்லிட்டு நம்ம பான் ஹப்புன்னு இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதே டிசைன்ல சப்போரா ஹப்புன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து அவர் வந்து சொந்த காசில் கிரியேட் பண்ணி நிர்மிச்சு வச்சிருக்காரு. உள்ள போகும்போது என்ட்ரன்ஷிப்ல ரெண்டா டிவைட் ஆயிரும். இங்கிட்ட ஒரு டீம்ஸ் உட்காந்துக்கலாம், இங்கிட்ட ஒரு டீம்ஸ் உட்காந்துக்கலாம். வெளியே சேர் போட்டிருப்பாரு. அப்படின்னு நடுவுல பிளே ஸ்டேஷன் இருக்குங்க. அதுவும் எந்த மாதிரி கேம்னா சூப்பர் மேரியோ, கான்ட்ரா அந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அரை மணி நேரத்துக்கோ 1 மணி நேரத்துக்கோ 200 rupees என்னமோங்க அந்த கேம் விளையாடுறதுக்கு. அப்புறம் அவர் கடையில ஷவர்மா ஒண்ணு வித்தாருங்க. ஆனா 400 rupees நான் வச்சுக்கோங்க, ரேட் அதிகமா தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு தான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணாரு. நம்ம 400 ரூபா கொடுத்து ஷவர்மா வாங்குற அளவுக்கு இன்னும் டெவலப் ஆனுங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த மாதிரி டெவலப் ஆகணும்னு ஆசைப்படுறேன். 400 ரூபா என் ஃப்ரெண்டு தேங்க்ஸ் ஃபார் கூன்பாய், அதாவது காஷ்மீர்காரரு, டெல்லியில இருக்கு. அப்படி நம்மளை அவர் தான் அன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு 1 ரூபா செலவு பண்ண முடியல. ஏன்னா சரக்கு அடிக்க மாட்டேன், சாப்பாடுமே அங்கே வந்து நான் சாப்பிட்றது இல்லை. ஏன்னா தெரியும் இங்கே வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து ரேட் அதிகமா இருக்கும். நான் பட்ஜெட்லாம் போனேன், எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் போனேன். ஸோ அதிகமா இருக்குன்றப்போ இந்த கூன்பாய் கூட்டிட்டு போய் இருக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, அது அப்புறமாட்டிக்கு சொல்றேங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஷவர்மா செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ சப்போரா ஸ்ட்ரீட் இஸ் வெரி என்ஜாய்மெண்டபிள்ங்க. நீங்க போய் என்ஜாய் பண்ணி வைப் பண்ணி தாறுமாற என்ஜாய் பண்ணுங்க. டார்லிங் இருக்கா அப்படி, அரம்பர் இருக்கா அப்படி, சீக்கோ இருக்கு. சீக்கோ போனா டான்ஸ் குதுன்னு போட்டு அவங்களே டிஜே மியூசிக்லாம் போடுவாங்க. டார்ஜிலிங் போயிட்டீங்கன்னா டார்லிங் போயிட்டீங்கன்னா நீங்க வந்து இந்தி மியூசிக், அதாவது இந்தியன் மியூசிக், பாலிவுட் மியூசிக் போட்டு அது ஒரு வைபா தனியா இருக்கும். அதுக்கப்புறம் ஆரம்பர்ல ரேட்லாம் வந்து நாமினலா இருக்கும். நீங்க வாங்கி சாப்பிட்டு கன்சியூம் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். வந்தீங்கன்னா மோமோசக்கா கடையும் இருக்கு. ஸோ இவ்வளோ டீட்டெயிலா சொல்றேங்க, அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல மொரட்டு பார்ட்டியா வேணும்னா அதே ரோட்ல நேரா போயிட்டு ஒரு சின்ன ரைட் வரும். அந்த சின்ன ரைட்ல போயிட்டு அப்படி நேரா போனீங்கன்னா சப்போரா ஜெட்டின்னு ஒரு இடம் இருக்கும். அது பக்கத்துல HOC, ஹவுஸ் ஆஃப் சப்போரா, உள்ள போங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கு என்ன இல்லைன்னு சொல்லிட்டு. தாறுமாறா இருக்கும், என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெரிய கெஃபேன்னு சொல்லியாச்சு, சப்போரா ஸ்ட்ரீட்டை பத்தியும் சொல்லியாச்சு. சப்போஸ் நீங்க சப்போரா ஸ்ட்ரீட் வந்து போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்ட்ரீட்லயே, இந்த சப்போரா அந்த வேகத்தார் சைட்லயே இன்னும் 2 முக்கியமான இடம் இருக்கு. அந்த வேகத்தார் சைட்ல இன்னும் 2 முக்கியமான இடம் இருக்கு. முக்கியமான இடம் தாண்டி கெஃபேஸ் தான், வேற ஒன்றும் கிடையாது. 2 முக்கியமான கெஃபேஸ் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா கீன்னு சொல்லிட்டு ஒரு கெஃபே இருக்கும், செம சூப்பரா இருக்கும். அதாவது பீச் கிடையாது, அந்த ரிவர் பீச் கிடையாது, அந்த கடல் சைடு, கடல் ஒட்டி அந்த இருக்கும், செம சூப்பரா இருக்கும் அங்கே. அதையும் தாண்டி மோட்டோ கெஃபேன்னு சொல்லிட்டு இடம் இருக்குங்க, அதுவும் செம்ம சூப்பரா இருக்கும். போய் மறக்காம நீங்க வந்து, நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு சஜஷன் மாதிரி நான் கொடுக்குறேங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், சஜஷன் மாதிரி கொடுக்குறேன். நீங்க இங்க போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இதான் மொத்த வேகத்தாவோட சீன். வேகத்தார் சப்போரா இந்த மொத்த சீனை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேங்க. அப்புறம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு பெரிய கெஃபேயான தலாஷாவும் சொல்லிட்டேன். இன்னொன்னு, இந்த லேட் நைட் பப் பார்ட்டிஸ்ன்னு வந்துட்டீங்கன்னா மார்கரீனான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க உங்களுக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹில் டாப்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, சிவா வேலின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அப்புறம் இந்த டான் டிராப்ஸ் இருக்கு. டான் டிராப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டி மாதிரி ஆயிப்போச்சு, கடைசி 3 நாள் 4 நாள் டெய்லி போறது. டான் டிராப்ஸ் எல்லாம் டெய்லி போறது. அதுக்கு தேங்க்ஸ் டு தீபக் பாய், நம்ம கோ வாலண்டியர் நம்ம ஹாஸ்டல்ல, அவர் தான் பாத்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம். ஏன்னா நான் வந்து பெருசா பப் அண்ட் பார்ட்டி பர்சன் கிடையாது, பட் இருந்தாலும் எனக்கு அந்த அணுகிற முறை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை அணுகும் போது எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படி போயிட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒன் ஆஃப் தி மெமரபிள். நான் அதை பத்தி போஸ்டும் என்னோட இன்ஸ்டாகிராம்ல நான் போட்டிருக்கேங்க. ஸோ உங்களுக்கு இந்த பப் அண்ட் பார்ட்டிஸை பத்தி மொத்தமா சொல்லிட்டேன். இன்னொரு, நீங்க கயாக்கிங் பிரியரா இருந்தா நீங்க போக வேண்டிய இடம் சவுத் சைடுங்க. சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா கேப்போடி ராமாவா இருக்கட்டும், கோலா பீச்சா இருக்கட்டும், இந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த கயாக்கிங்ன்றது செம்மையா இருக்கும். ஆனா ரிவர் வாட்டர் தான், ஓகேவா? ரிவர் வாட்டர்ல கயாக்கிங் பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சவுத் சைட்ல இருக்கு. கயாக்கிங் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா சவுத் சைட்ல இருக்கிற கேப்போடி ராமா, கோலா பீச் இங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அழகா கயாக்கிங் பண்ணலாம். அந்த சீன்லாம் என் கண்ணுக்குள்ளேயே நிக்கிதுங்க. 2 சைடு அப்படியே தென்னை மரம், அதுக்கு நடுவுல ஒரு பெரிய வாக்கியம் மாதிரி தண்ணி ஓடும், அதுல அப்படியே அழகா கயாக்கிங் பண்ணிட்டு போற ஒரு சுகம் இருக்கே, செமையா இருக்கும். 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் தான் அங்க ரேட்டு. 2 பேர் போனா 800 rupees நினைக்கிறேன், ஒரு ஆளா போனா 500, ஆஃப் அன் ஹவர் இருக்கு. ஸோ இதான் பிரைஸ். இல்ல நான் கடல்ல தான் குதிப்பேன், கடல்ல தான் கயாக்கிங் பண்ணுவேனா, அதுக்கும் நம்மளிடம் இடம் இருக்கிறது. நார்த் சைட்ல ரொம்ப ஸ்பெஷலான உட்டோ பீச்சுங்க. அது ரிவரா இல்ல கடலா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. லெஸ் எக்ஸ்ப்ளோர் பிளேஸ் தான், ஆனா அதே ரேட்டு தான் கயாக்கிங்க்கும். கடல்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட பெஸ்ட் ரெக்கமெண்டட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா உட்டோ பீச். இன்னொன்னு முக்கியமா கோவா போறதுக்கு பீச் பார்க்கலாம். ஸோ பீச்சை பத்தி ஒரு தனியா ஒரு டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுறேன். நார்த்தை பொறுத்த வரைக்கும்
ட்ரிகோலா பீச்னு ஒரு பீச் இருக்கு. சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கும். அதாவது இந்த மகாராஷ்டிரா கோவா பார்டர்ல இருக்க அந்த ட்ரிகோலா பீச் மஸ்ட் விசிட் பிளேஸ். என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்டான பீச். வண்டி எடுத்துட்டு போறேன், போயிட்டு வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு ஃபெரின்றாங்க, ஃபெரி ஏறினா ஃப்ரீன்ட்டாங்க. ஃப்ரீ ஏறி அப்படியே போயிட்டு ஒரு கப்பல்ல ஏறி இன்னொரு ஊருக்கு நம்ம வண்டியில சொந்த வண்டியில போறோம். போயிட்டு அங்க இருக்க பீச்சை பார்க்கணும். பீச் இஸ் அ ஃபேபுலண்ட் பீச்சுங்க, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இதெல்லாம் பத்தி நான் வந்து தனியா என் சேனல்ல வந்து வீடியோவே நான் அக்கா போட்டிருக்கேன். நீங்க வந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் கூட கீழே போடுறேன், இன்னும் டீட்டெயிலா இருக்கும். அங்கே ஆரம்பிச்சு ட்ரிகோலா, கோரிமு, அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரிகோலா, கோரிமு, மேண்ட்ரிமு, மார்ஜிம்மு, அஸ்வம்மு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஆரோம்பல். இதை வந்து லைன் செக்மெண்டா சொல்ல, இந்த பீச்லாம் நார்த் சைட்ல இருக்கு. கேண்டலிம்மு, கேலங்கட்டு, அப்புறம் என்ன இருக்கு, வேகத்தாறு, அப்புறம் பாத்தீங்கன்னா ஆரோம்பல். இந்த மாதிரி பீச் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ நீங்க பீச் ஹண்டிங் பண்ணலாங்க இதுல. அப்புறம் இந்த பாகா பீச்லாம் பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல தான் இருக்கு, பீச் ஹண்டிங் பண்ணலாம். இதுல இந்த அஸ்வம் பீச், அப்புறம் இந்த ட்ரிகோலா பீச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். மஸ்ட் விசிட். அஸ்வம் பீச் பாத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா, அமைதியா, ஜாலியா இருக்கும். அதே மாதிரி கொலும் பீச்சும் ஓரளவுக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லா, அப்படியே மஜாவா இருக்கும். நீ அப்படியே போயிட்டு பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இல்ல நீங்க வந்து கூட்டம் பார்க்கணும், கூட்டம் பார்த்தாதான் என்ன அப்படியே உயிர்ல அப்படியே ரத்தங்கள் நாடி துடிக்கும்னா கண்ணை முட்டு பாகா பீச் போயிருங்க. ஆனா அநியாயத்துக்கு கூட்டமா இருக்கும். நீங்க அதையும் ஞாபகம் வச்சுங்க. நீங்க நினைக்கிறத தாண்டி பெரிய கூட்டமா இருக்கும். அதை ஹேண்டில் பண்ண முடியும்னா பாருங்க. வந்த பாப்புலேஷன், அந்த இங்க வர்ற பாப்புலேஷனுமே கொஞ்சம் வந்து கடுபடான பாப்புலேஷன் தான். ஸோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஆரம்பங்க எப்படி சொல்லலாம், ஃபாரினர்ஸின் நார்த் சைட்ல இருக்க கோவால ஃபாரினர்ஸின் ஒரு சேரும் இடம்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆரோமல் பீச் தான். போனீங்கன்னா நிறைய ரஷ்யன்ஸ் பார்க்கலாம், இஸ்ரேலிஸ் பார்க்கலாம், யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் பார்க்கலாம். ஸோ அவங்க அதிகமாக ப்ரிஃபர் பண்றது இந்த ஆரோமல் பீச். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய கெஃபேஸ் இருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் நல்ல வைபுங்க, சூப்பரா இருக்கும். அதை பத்தியும் என் சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஆரம்பல் பீச்சை பத்தியும், அங்கே இன்னொரு இடம் இருக்கு ஸ்வீட் லேக்குன்னு சொல்லிட்டு, அதை பத்தியும் நம்ம சேனல்ல நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இன்னும் ஒரு டீடைல்டு வியூ கிடைக்கும். அதுக்காண்டி சொல்றேங்க. ஸோ உங்களுக்கு மொத்தமா சொல்லிட்டேன், அதாவது ஸ்போர்ட்ஸ் எங்க பண்ணலாம், அப்புறம் வந்து இந்த பார்ட்டி எங்க பண்ணலாம், எந்தெந்த இடத்துல என்னென்ன அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ஒரே ஐடியா சொல்லிட்டேன். இதையும் தாண்டி நிறைய இடங்கள் இருக்கு. நான் அதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருந்தேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை பாத்துக்கங்க. இது எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்சு இந்த மைண்ட்ல வர்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம இந்த பெருசா ப்ரிப்பேர் பண்ணலாம் சொல்ல மாட்டோம். இங்க என்ன சொல்லுது கணேஷ் சொல்தா, அதே மாதிரி நம்ம சொல்லி விட்டுருவாங்க. ஸோ இப்போ வந்து ஒரே ஐடியா உங்களுக்கு எல்லாம் வந்து எனக்கு என்னென்ன தெரியுதோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன பண்ணக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான டாபிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். என்ன பண்ணக்கூடாது, ஸ்கேம்ல போய் மாட்டிக்க கூடாது. சோ முக்கியமான டாபிக் என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு கீழே ஸ்கேம்ல போய் மாட்டிக்க கூடாது. இதுதான் சப் டாபிக்ல மெயின் டாபிக். இதுல இருந்து நிறைய பிரான்ச்சஸ் வருங்க. ஓகேவா, ஸ்கேம் என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கேம் எல்லாம் வந்து இருக்கு, அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க கோவால போயிட்டீங்க, கோவால இருந்து ஃபிளைட்லயோ ட்ரெயின்லயோ பஸ்லயோ போய் இறங்கிட்டு டாக்ஸி பிடிக்கிறீங்களோ ஏதோ பிடிக்கிறீங்க, அது கண்டிப்பா வந்து அடிச்சு பேசி வாங்கி உங்க இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு போயிருங்க. ஸோ நீங்க கோவால வந்து சுத்தி பார்க்கணும்னா தேவைப்படுகிறது பைக்கோ காரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் டாக்கிங் அபவுட் கார் அண்ட் பைக் ஸ்கேம். ஸோ நீங்க என்ன கார் வேணாட்டி எடுத்துக்கோங்க, என்ன ஸ்கூட்டி வேணாட்டி எடுத்துக்கோங்க, என்ன பைக் வேணாட்டி எடுத்துக்கோங்க. மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ஃபசினோவோட கலர் பரேடே போவாப்ல, அதனால உங்களுக்கு முக்காவாசி கிடைக்கிறது வந்து ஃபசினோவா தான் இருக்கும். ஸோ இந்த காரோ பைக்கோ வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 360 வியூல வீடியோவும் ஒரு போட்டோவும் நீங்க போட்டுருங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லாட்டி அவங்க அதை காணோம் இதை காணோம்னு சொல்லிட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்லயும் இதுலயும் நீங்க மாட்டிக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கீரல், அது உடஞ்சிச்சு இது உடஞ்சு சொல்லிட்டு மொத்தமா ஸ்கேம் அடிச்சிருவாங்க. பார்த்து பத்திரமா ஓட்டி பார்த்துட்டு, எந்த வண்டியா இருந்தாலும் சரி எந்த காரா இருந்தாலும் சரி ஓட்டி பார்த்துட்டு வாங்க. தட் இஸ் வெரி குட். இல்ல நீங்க வந்து இந்த ஸ்கேம்ல வந்து மாட்டிக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கேம் இஸ் நான் சொன்ன மாதிரி பைக் அண்ட் கேர்கா ஸ்கேம். ரெண்டாவது தாங்க நம்ம வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கேம். ஒரு இடத்துல 1000 போட்டிருக்கும், இன்னொரு இடத்துல 2000 போட்டிருக்கும், இன்னொரு இடத்துல 3000 போட்டிருக்கும். ஸோ இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கேம்ல தயவு செய்து மாட்டிக்காதீங்க. தனி வீடியோ போட்டிருக்கேன் சேனல்ல, போய் பாத்துக்கோங்க. மூணாவது பாத்தீங்கன்னா ஸ்கேம் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்கேமு, அதாவது இல்லீகல் சப்ஸ்டன்ஸ் ஸ்கேம். இது வித்தியாசமான ஸ்கேம். ஏன் நான் சொல்றேன்னா இல்லீகல்ன்றனால இது கொஞ்சம் வித்தியாசமான ஸ்கேம். நிறைய பேருக்கு வந்து வித்தியாசமா இருக்காது, காமனா தான் இருக்கும். அதனால அதையும் சொல்லிடுறேன்.
எந்த ட்ரக்ஸா இருந்தாலும் சரி, ஓகே, ட்ரக்ஸ் யூஸ் பண்றது தப்புங்க, உடம்புக்கு சரியே கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் தி டே நீங்க என்ஜாய் பண்ண பார்ட்டி பண்ண போறீங்க, பட் இல்லீகலா இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். பண்றது பண்ணாத உங்க விருப்பம், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஸோ இங்க வந்து இவ்வளவுக்கு தரான், இங்க வந்து அவ்வளவுக்கு தரான், இங்க வந்து கொக்கைன், ஹெராயின், அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமா நம்ம ஹெர்பல் பிளான்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மடிச்சு கிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வந்து அப்ரோச் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா தயவு செய்து இந்த ஸ்கேம்ல மாட்டிக்காதீங்க. ஒண்ணு லைஃபே போயிடும், இல்லைன்னா உங்களுக்கு மொத்த காசும் போயிருங்க. ஓப்பனா சொல்றேன். ஏன்னா ஒன்ஸ் அவனே போலீஸ் உங்களை மாட்டி விட்டு தூது கொடுத்துருவான். போலீஸ் நான் இந்த மாதிரி வித்துட்டேன் இவன்ட்ட, அதனால இவன்ட்ட வந்து வச்சிருக்கான், போய் பிடிங்கன்னு சொல்லிட்டு அவனு கனெக்ஷன் வச்சு மொத்தமா உங்க காசு ஒரு 5000 50,000 எவ்வளவு புடுங்க முடியுமோ உங்கள்ட்ட இருந்து புடுங்கி நடுத்தருல விட்டுருவான். கடைசி நீங்க போயிட்டு என்ஜாய் பண்ண முடியாது. அப்புறம் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு போலீஸ் கேஸ் ஈலிஸ் கேஸ் தான் நீங்க போற மாதிரி இருக்குங்க. ஓகேவா? ரெண்டாவது சொல்லியாச்சு, மூணாவதும் சொல்லியாச்சு, நாலாவது ஹாப்பி என்டிங் ஸ்கேம்ல போய் மாட்டிக்காதீங்க. இதை எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா எனக்கு தெரியல. புரிய வேண்டிய மக்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. அதாவது ஹாப்பி என்டிங், சந்தோஷ முடிவுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. சின்ன பசங்க இருந்தா பார்க்க வேணாம், 18க்கு கீழே இருக்கிற யாரும் பார்க்க வேணாம். மேல இருக்க நீங்க சந்தோஷ முடிவுக்காண்டி ஆசைப்பட்டு போனீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு நண்பர்களே. மொத்தமா அவங்களா பரவாயில்ல, காசு தான் உருவிட்டு விடுவாங்க. நீங்க போட்டிருக்க சட்டை ஜட்டி முதற்கொண்டு வாட்சு அப்புறம் இருக்கிற காசெல்லாம் உருவிடுவாங்க. அப்புறம் உங்க போனை வாங்கி பேடிஎம் திறந்து எவ்வளவு காசு இருக்கு அதை இங்க டிரான்ஸ்பர் பண்ணுன்னு சொல்லி மொத்தமா கூட்டிட்டு போய் சம்பவம் பண்ணி கலட்டி உருவி அம்மனமா விட்டுருவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ஸ்கேம்ல இருந்து. ஸோ நீங்க ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி உங்கள் கிரிஜி ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன். ஸோ மக்களை பார்த்து பத்திரமா ஸ்கேம்ல மாட்டிக்காம இருந்துக்குங்க, ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சுங்க. எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்ப பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ யாரு கூட பண்ணலாம் இதை வந்து நான் அந்த 18+ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே கொஞ்சம் அப்படியே மைண்ட் வேற மாதிரி போகுது. ஸோ இதை யாரு கூட பண்ணலான்றதுக்கு நான் ஒரு ட்ரஸ்டட் ஒரு ஏஜென்சியோ, ஏஜென்ட் கிடையாது, அவங்க ஒரு நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் வந்து இந்த கோவா போகும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க, ஷேஷ்டான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து பெரிய கான்டென்ட் கிரியேட்டர். அவங்க 10K 12K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டர். என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய கான்டென்ட் கிரியேட்டர் தாங்க. ஏன்னா நம்ம ஒரு 1K தான் வச்சிருக்கோம், அவங்க 10K வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பெரிய கான்டென்ட் கிரியேட்டர். அவங்க வந்து இந்த பேட்டர் சிஸ்டம்ல வந்து நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க, நிறைய கம்பெனிஸ் கூட வந்து கொலாப் பண்ணுவான்னு சொல்லுவாங்க, அது பண்ணினாங்க. ஸோ நாங்க 2 பேரும் நல்ல குட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஸோ அவங்க என்ன இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க, இந்த மாதிரி கிரீஜோ எனக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பேட்டரி சிஸ்டம் மூலியமா கொலாப் பண்றதுக்கு எனக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு, கிரீஜோ வரீங்களான்னு கேட்க. சரி நம்மளும் போவோம், நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமேன்னு சொல்லிட்டு நான் போன அந்த பிராண்டோட பேர் பார்த்தீங்கன்னா சோல் டிராவல். இதே நீங்க வந்து கோவாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதாவது இந்த பார்ட்டிஸையும் தாண்டி இந்த ஹாப்பி என்டிங் சரக்கு சாராயங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஒரு உண்மையான கோவாவை பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க அதாவது ஒரு பேக்கேஜ் மூலியமா போகணும்னு அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டுட்டீங்கன்னா நான் எழுதி தரேன். சோல் டிராவல் இஸ் த பெஸ்ட் திங். அவங்களோட 2 இது ஒன்று எடுத்திருந்தோம். ஆக்சுவலா அவன் 3 எடுத்திருந்தா, ஒன்று ஃபுட் டூர் எடுத்திருந்தா, அப்புறம் வந்துட்டு ஒரு ஐலாண்டு ட்ரிப் ஒன்று எடுத்திருந்தா, அப்புறம் வந்து ஒரு வாக் ஒன்று எடுத்திருந்தா. நான் இதுல அந்த வாக்கும் அந்த ஐலாண்ட் ட்ரிப்புக்கும் போயிருந்தேங்க. பாபு வேற லெவல், அதே மாதிரி கிரண், இவங்க 2 பேரும் என்னோட அன்னையோட ஹோஸ்ட். அதாவது வாக்குக்கு பாத்தீங்கன்னா பாபுவும், அந்த ஐலாண்ட் விசிட்டுக்கு பாத்தீங்கன்னா கிரண். கிரூன்லாம் பாத்தீங்கன்னா எங்க போர்ச்சுகீஸ் ஃபேமிலில இருந்து வந்து ஒரு போர்ச்சுகீஸோ ஜெர்மனியோ அவரோட பேக்ரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேமிலில இருந்து ஒரு இந்தியன் ஹாஃப் போர்ச்சுகீஸ் ஹாஃப்னு சொல்லிட்டு அவ்வளவு அந்த ஐலாண்டு கூடி இப்போ சாரான்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டு கூட்டு போனாருங்க. இப்படி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சு நானே வியந்துட்டேன். இவ்வளவு பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதுவும் அவங்க கொடுத்த அந்த சாரம் ஐலாண்டு பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே மொத பாலராம கிருஷ்ணனுக்கு கட்டப்பட்ட கோவில் கோவால இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இருக்குங்க. அதை அவங்க கூட்டிட்டு போய் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சாங்க. அப்புறம் அந்த அதாவது அலி சாங்சுரி பேர்ட் சாங்சுரின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அதையும் அவங்க சுத்தி காட்டினாங்க டீடைல்டா. அப்புறம் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சர்ச்சுக்கு கூட்டி போய் அவங்க சுத்தி காட்டினாங்க. அப்புறம் அங்கேயே விளையிற பொருட்களை வச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிட வச்சாங்க. இந்த எக்ஸ்ப்ளோரிங் செம்மையா இருந்துச்சு. பட் விளாகரா இருக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு நினைச்சுதான் நான் போனேன். பாத்தீங்கன்னா வீடியோவை எடுக்காம அவங்க பேசுறத பார்த்து நல்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நம்ம கிரண் போ கூட போகும்போது எங்க அந்த ஐலாண்டு அடுத்து 2-3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வாக் டூர் அப்படின்ட்டாங்க.
என்னடா இது கப்பலில் கூட்டிகிட்டு போனாங்க, ஃபெரியில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் எங்க கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க, அதாவது நிறையா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக செம்ம இவர் என்ன வாக்குன்றாருன்னு சொல்லிட்டு சல்காவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குங்க, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படி கண்ணை அடைச்சிட்டு ஒரு 5-2 நிமிஷத்தில் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டால் 90s கோவாங்க. தாறு மாறு கோவால இப்படி எல்லாம் ஒரு இடம் இருக்கான்னு நம்ம நினைக்க வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த சல்காவ். அங்கே ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி சின்ன பவன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லா சாப்பாடும் கிடைக்கும். அதுலேயும் அந்த ரைட் சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் 2-3 கார்ட் பார்த்தீங்கன்னா கோவாவோட லோக்கல் டிஷ்ஷஸ் கிடைக்கிற இடம். ஸோ மறக்காமல் அந்த இடத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சல்காவை அவங்க கூட்டிகிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ண விதம், அப்புறம் அந்த பிசிசிஐயோட ஃபவுண்டரோட வீடாக இருக்கட்டும், அவரை பற்றி சொன்ன விதமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த மொத்த கோவாலே ஒரு பிக்கஸ்ட் பேக்கரி ஓனரோட வீடு, அவங்க யூஸ் பண்ண காரு, இதெல்லாம் வெளியே நாங்கள் பார்த்தோம். எம்மா 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 அவ்வளோ பியூட்டிஃபுல்லான நாட்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிராண்டுங்க சோல் டிராவல். ஸோ நீங்கள் வந்து பேக்கேஜில் ட்ராவல் பண்ண நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் சோல் டிராவலுக்கு. ஸ்பான்சர்லாம் கிடையாது, அந்த பொண்ணுக்கு பேட்டரி சிஸ்டம் மூலியமா ஒரு கொலாப் கிடைச்சிச்சு. ஸோ நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போனேன். நான் வந்து காசோ கொடுக்கல, இல்லை அவங்களுக்கு கண்டென்ட் வந்து எடுத்து கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்துல கிடையாது. ஸோ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காண்டி போனேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் கோவா பார்த்தீங்கன்னா சோல் டிராவல். கண்ணை மூடிக்கிட்டு நீங்க வந்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்தானது சோல் டிராவலுங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் மை பட்டிஸ், ஃபார் மை கிரூன் அண்ட் பாப் பிரதர். ஏன்னா அவங்க அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காண்டி நான் அவங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுக்குறேன்னு கூட வச்சுக்கோங்க. we are brothers forever. அடுத்து சாப்பாடு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவால நிறைய விஷயங்கள் இருக்கு ட்ரை பண்ண சாப்பாடு. பொயில ஆரம்பிச்சு, கேஃப்ரேல ஆரம்பிச்சு, அப்புறம் பிபின்காவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுங்களேன், இன்னும் வீடியோ லென்த்தா போகும். ஏற்கனவே இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு 20 நிமிஷமா போயிடும் போல இருக்கு. அதே கவலையா இருக்கு. அதுவே நீங்க உட்காந்து பாப்பீங்களா எனக்கு சந்தேகம் தான். ஸோ சாப்பாட்டுக்கு மட்டும் நான் என்ன ஐடியா வச்சிருக்கேன்னா, உங்களுக்கு அப்படி சாப்பாடை செம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்ணும், கோவால போய் ஆத்தென்டிக் ஃபுட்டெல்லாம் நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு டிஎம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டை வந்து அனுப்பிடுறேன். ஒரு ஃபைல் மாதிரி ஃபோல்டர் மாதிரி போட்டு வச்சிருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வாங்க, அப்படியே நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஃபாலோ பண்ணலாம் அவசியம் கிடையாதுங்க, அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவசியம் கிடையாது. நீங்க வந்து போய் டிராவல் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே தரேன். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சு, நான் போடுற கண்டென்ட் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. மற்றபடி நம்ம யார்ட்டையும் போயிட்டு இந்த மாதிரி கேட்கறது இல்லை. பொதுவாக இந்த மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் கேட்க மாட்டேன். பட் இப்போ வர வீடியோக்கள் வந்து ஒரு கேட்குற கட்டாயத்தில் ஆளனால, ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க, வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கூட மறந்துடுவாங்க. ஸோ அவங்களை ஞாபகப்படுத்துற விதமாக தான் இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம சேனலில் கிடையாது. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பி விடுங்க, இன்ஸ்டாகிராமோ இல்லை நீங்கள் யூடியூப்ல கூட கேளுங்க. நான் வந்து யூடியூப்ல கூட ஃபர்ஸ்ட் பின்ல வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன். லைட்டாக சொரியுதுங்க, ஓகே, அது வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன். அடுத்த கேள்வி வருது, நண்பா எங்க தங்கலாம்? கோவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஹாஸ்டல்னு சொல்ற ஒரு கான்செப்ட் வந்து கோவால தான், நம்ம இந்தியாவில அதிகமா ஆரம்பிச்சது கோவா சைட்ல தான். அது அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பங்கர் பெட்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு அப்படி அடிக்கடிக்கு வச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு கம்யூனிட்டியா இருக்கும் அந்த ஹாஸ்டல் கல்ச்சருங்கிறது. ஏற்கனவே ஹாஸ்டல்ல தங்கி இருக்கவங்களுக்கு அதோட அருமை தெரியும். தங்காதவங்களுக்கு சொல்றேன், நிறைய இடத்துல இருந்து மக்கள் டிஃப்ரெண்டா வருவாங்க. ஒரே ரூம் வந்து 10 பெட் 8 பெட் பங்கர் மாதிரி போட்டு வச்சிருவாங்க. அங்கே உங்களுக்கு பிரைவேட் ரூம்ஸும் கிடைக்கும், ஷேரிங், அதாவது 8 ஷேரிங், 12 ஷேரிங், 4 ஷேரிங், அந்த மாதிரி பெட்ஸும் கிடைக்கும். உங்க கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏத்தாப்புல நீங்க அந்த ரூம் எடுத்துக்கோங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க கோவா போறீங்க, அதாவது சோலோவா போறீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்க வந்து, இந்த வீடியோ நிறைய இடம் கண்ணை விட்டுன்னு சொல்லிட்டேன், நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஹாஸ்டல் சூஸ் பண்ணலாம். ஒரு 4 பேர் 8 பேரா போறீங்க, அப்படி ஒரு சோசியலைசிங்கா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தி ஹாஸ்டல் இஸ் தி பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். இல்லப்பா பிரைவசி தான்ப்பா எனக்கு ரொம்ப தேவை முக்கியம் பாத்தீங்கன்னா, அதுக்கு ஏத்தாப்புல நம்ம மேரியட்ல ஆரம்பிச்சு, ஹில்டன்ல ஆரம்பிச்சு எல்லாமே இங்க இருக்கு. ஸோ ஸ்டேக்கு பிரச்சனையே கிடையாது, நீங்க எத்தனை நாள் விட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி கோவால இன்னொரு கல்ச்சர் இருக்கு. 1 வாரம் 1 மாசம் 2 மாசம் கூட நீங்க வீடை வாடகைக்கு எடுத்துக்கலாம். அப்பெல்லாம் யாரா தங்குறான்னு கேட்டீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இந்த மாதிரி தான் தங்குறாங்க. கோவால 1 வாரம் 2 வாரம் 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் தங்குற நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு கோவால இருக்கு. ஸ்டே விஷயத்துல ஸ்டே பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் போன ஸ்டே பாத்தீங்கன்னா 180 rupeesல இருந்து ஸ்டே இருக்குங்க. அதாவது டார்மெட்ரி பெட் 180 ரூமும், ஒரு பிரைவேட் ரூமும் 250 280க்கு ஆரம்பிச்சு நீங்க thousands and lakhs வரைக்கும் நீங்க கோவால போகலாம். ஸோ ஸ்டேல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் இத்தனை நாள் தங்கினால நான் வந்து உங்களுக்கு ஹாஸ்டல்னு சொல்லிட்டேன். அதுவும் வேகத்தார்ல ஜங்கிள் பை ஸ்டம்ஃப்ரீ,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. அதாவது அது ஒரு நிறுவனம் ஸ்டம்ப்ரி. அங்கேதான் நான் வந்து வாலண்டியர்ஷிப் பண்ணேன். ஸோ அதை வந்து சம 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 ஸ்பாட்டு. இப்ப ஜங்கிள் பை ஸ்டம்ப்ரிங்கிறது ஜங்கிள் பை மேங்கோ ட்ரீன்ற ஒரு ஆளுக்கு கை மாறி விட்டது. இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நாங்க இருந்த டைம்ல மண்டே ஆச்சுன்னா ஓப்பன் மைக்கு, சாட்டர்டே சண்டே பாத்தீங்கன்னா அவ்வளோ வைபா இருக்கும். ஸோ என்னோட ஹாஸ்டல் ஒரு நல்ல பெஸ்ட் ஹாஸ்டலுங்க. ஏன்னா இத்தனை நாள் தங்கி இருக்கேன். நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். பட் சூப்பர் ஹாஸ்டல். இதே நான் வேகத்தார்ல சொல்றது. வேகத்தார் சைடு, நார்த் கோவால வேகத்தார் சைட்ல வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்டே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதுக்கான ஒரு ஐடியா சொல்றேன். எங்க வேகத்தார்ல இருக்கிற எங்க ஜங்கிள் பை ஸ்டம்ப்ரி சூப்பரா இருந்துச்சு. அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்டல் இருக்கு. அதுல எனக்கு பெஸ்டா தோணுது பாத்தீங்கன்னா பக்கெட் லிஸ்ட்னு சொல்லிட்டு வேகத்தார்லயே சூப்பரான ஒரு ஹாஸ்டல். செம வைபா இருக்கும், செம வைபியா இருக்கும், செம ட்ரிப்பியா இருக்கும். இது ரெண்டு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுங்க. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் கமர்ஷியலா கொஞ்சம் கார்பரேட் சைட்ல மாதிரி ஹாஸ்டல்ஸ் பாத்தீங்கன்னா வேகத்தார்லயே பாத்தீங்கன்னா ஷார்ட் பை ஸ்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே இருக்கு. அப்படியே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ரூம் எடுத்தா அப்படி இருக்கும். அதுவும் டாம் பெட் எடுத்தா அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அதை பத்தியும் என் சேனல் நான் வீடியோ போட்டிருக்கேங்க. ஸோ இந்த பிராண்ட்ஸ் வந்து வேகத்தார் சைட்ல வந்து நல்லா இருக்கும். ஆரம்பம்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொட்டி 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 நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கு. நீங்க வந்து சும்மா நார்மலா அந்த போறவங்கள்ட்ட கேட்டாலே சொல்லிடுவாங்க எது வந்து சூப்பரா இருக்கு, எது சூப்பரா இல்லைன்னு. அதே மாதிரி பெரிய அளவிலான கோஸ்டாப்பா இருக்கட்டும், ஹாஸ்டல்ஸா இருக்கட்டும், முஸ்டாச்சா இருக்கட்டும், ஜாஸ்டலா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பிரான்ச் ஆஃப் செயின்ஸ்ங்க. இவங்களும் ஹாஸ்டல் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ வந்து ரேட் வந்து 350, 4 அந்த இதில் ஆரம்பிச்சு அவங்க பிரைவேட் ரூம் வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அந்த பிரைஸ் எல்லாம் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டான ஹாஸ்டல்ஸ் இதெல்லாம். எங்க போனாலும் இந்தியாவில் இப்போ நிறைய இடத்துல இருக்கேன். தமிழ்நாட்டில் கூட நம்ம ஊட்டி, கொடைக்கானல், இந்த பூம்பாறை சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கி போட்டு செம்ம சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்டே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கன்க்ளூஷன் மாதிரி வந்துடுவோம். ஏன்னா உங்களுக்கு நான் எல்லாமே டீட்டெயில்டா சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. இந்த விஷயம் அந்த விஷயம் எதா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு தெரிஞ்சா மட்டும் நான் தான் சொல்லுவேன். தெரியாட்டி என்னை மன்னித்து விடுங்கள் தோழர்களே. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு கண்டிப்பா நான் ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோவா போகணும்னு நினைக்கிற உங்க நண்பர்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை சொல்லுங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. இதை பார்த்துதான் இல்லை, நீங்க போய் எங்கேயாவது பட்டு அனுபவிப்பீங்கன்னா அனுபவிச்சுக்கோங்க. இது ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி, வார்னிங் போர்டு போடுவாங்கல்ல எல்லா இடத்துலயும், அதே மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி. இல்ல ஒரு ஐடியா கிடைக்கும், எங்க என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காண்டி உள்ள ஐடியா தான் இந்த ஐடியா. ஸோ இதை வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்க ரொம்ப நாளா கோவா போகணும்னு பிளான் பண்ணி போக முடியலையா, இந்த வீடியோ பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆனீங்கன்னா தயவு செய்து போங்க. கோவா இஸ் சச் எ பியூட்டிஃபுல் பிளேஸ். நீங்க வந்து மயக்கத்துக்கு போனாலும் சரி, தயக்கத்துக்கு போனாலும் சரி, ஏக்கத்துக்கு போனாலும் சரி, எல்லாத்துக்குமே ஏத்த இடம். விட்டா எனக்குலாம் கொஞ்சம் கையில கீழே காசு இருந்துச்சுன்னா நான் கோவாலே செட்டில் ஆயிடுவேங்க. அந்த அளவுக்கு எனக்கு கோவா வந்து க்ளோஸ் டு ஹார்ட் ஆயிடுச்சு. ஐ மிஸ் கோவா சோ மச்ங்க, பேட்லி. ஐ மிஸ்ஸிங் த கோவா வெரி பேட்லி. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க மனிதர்கள், அங்கே பார்த்த மனிதர்கள், ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், இந்தியன்ஸாக இருக்கட்டும், நிறைய உறவுகள், நிறைய சொந்தங்களை வந்து நான் கோவா பயணத்தில் வந்து கெயின் பண்ணியிருக்கேங்க. ஓகே, நன்றி, மீண்டும் வருக.